புதுசு ஆட்டமும் புதுசு. எஸ், எதை பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு கெஸ் பண்ணிருப்பீங்க. அஃப்கோர்ஸ் நம்ம பிக் பாஸ் சீசன் 8 அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து நிறைய பேர் ஆன்டிசிபேட் பண்ண ஒரு ஷோ. அண்ட் அது எப்படா ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் ரிலீஸ் பண்ணாங்க. அக்டோபர் 6ஆம் தேதி கிராண்ட் லான்ச் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் பற்றி நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாலுமே எனக்கு பயங்கர வருத்தம்பா அப்படின்ற மாதிரி கமல் சார் அவர்களை நான் பயங்கரமாக மிஸ் பண்ணுவேன். நீங்களும் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த 7 சீசன்ஸாக அவர்கிட்ட இருந்த அந்த ஆளுமை அதை வந்து நான் ரொம்பவே ரசிச்சிருக்கேன். ஏன்னா வந்து குறும்படம் போட்டு காட்டுறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து அவர் இன்டெலெக்சுவலாக வந்து நம்ம ஆடியன்ஸ்க்கு கொடுக்குற அந்த இன்டெலெக்சுவல் ட்ரீட்டாக இருக்கட்டும், இல்லைனா வந்து கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம கண்டஸ்டன்ஸோட பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து அப்படி சிரிக்கும்படியாக இருந்தாலுமே கரெக்டாக எங்கே என்ன சொல்லணும் அப்படின்ற அந்த மீட்டரை பிடிச்சி கரெக்டாக சொல்லிடுவார். அது வந்து நம்ம அந்த ஒரு வீக்கான மக்களின் குரலாக வந்து அவர் வீக்கெண்டில் பேசுறதுனால நம்மளே சில நேரங்கள்லாம் வந்து கமல்ஹாசன் சார் அவர்களாக மாறி அவர் இது நீங்கள் சொல்லணும், இதை நீங்கள்